அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தோட முதல் வீடியோ. வருஷம் தொடங்கினதுலேருந்து எல்லாம் நிறைய உறுதிமொழியாக எடுத்திருப்போம். இந்நேரம் பாதி உறுதிமொழியை நிப்பாட்டியிருப்போம். ஸோ அதனால தான் நான் என்னோடய வீடியோ 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு வாரம் கழித்து தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வருஷம் தொடங்கணுன்னு எல்லாத்துக்கும் கேலண்டர் நிறைய வரும். அப்படி வந்த கேலண்டரில் இருந்த ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு உங்களோட ஷேர் பண்ணுறது. ஸோ அதை வச்சு இந்த வீடியோ நம்ம தொடங்கலாம். அந்த வாசகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிலீவ் தட் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் யுவர் ஃபேமிலி அண்ட் த வேர்ல்ட் இஸ் அ ஹெல்த்தி யூ. அதாவது இந்த உலகத்திற்கும் உன் குடும்பத்திற்கும் நீ கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு உன்னுடைய ஆரோக்கியம். இது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு இல்லைங்களா? இன்னைக்கு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது வெகுவாக வளர்ந்துருச்சு. எந்த மருத்துவமனைக்கு நீங்கள் போனாலும் எந்த மருத்துவரையும் உடனே நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா வீதி வரைக்கும் க்ரௌட் உட்காந்துருக்கு. இன்னைக்கு ஒரு பேஷண்ட் சொன்னார், டாக்டர் முன்ன மாதிரி எல்லாம் பார்க்க முடியறதில்ல, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இப்போ ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது அப்படின்னு. இந்த வியாதிகள் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு உரிய காரணம் என்ன? இல்லை இந்த வியாதிகள் எந்த மாதிரி வியாதிகளை நம்ம இப்போ சந்திச்சுட்டு இருக்கோம், அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். பொதுவாக இந்த வியாதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று தொற்று வியாதிகள், கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்னொன்று நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்றாத வியாதிகள், பரவாமல் இருக்கக்கூடிய வியாதிகள். ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரைக்கும் இந்த தொற்று வியாதிகளோட வீரியம் அதிகமாக இருந்தது. மரணங்கள் வெகுவாக நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு கொரோனால ஏற்படுற மரணமெல்லாம் ஏற்பட்ட மரணமெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் வரலாறு பக்கங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஸ்பானிஷ் ஃப்ளூவாக இருக்கட்டும், இல்லை புபோனிக் பிளேகாக இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளோ மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமான மரணங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தொற்று வியாதிகளோட பாதிப்புகள் அதிகமாக இருந்தது கூட ஒரு காரணமாக இருக்கும். முற்காலத்தில் அதிகப்படியான குழந்தைகளை பெற்றுக்கிறது, 10 பிள்ளைங்க 15 பிள்ளைகளை பெற்றுக்கிட்ட அந்த காலத்தில் பெற்றுக்கிட்டாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? 10 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டா அதில் 7-8 போச்சுனாலும் 1-2 தப்பிக்குண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மரணங்கள் அதிகமாக நடந்தது. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் ஜாஸ்தி. அதே போல் சிறு குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், சிறு குழந்தைகள் இறப்பும் வெகுவாக அதிகமாக இருந்தது. அது ஒரு காரணமாக இருந்துச்சு. இந்த மரணங்களை வெகுவாக தடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் தடுப்பு மருந்துகள், நோயை பற்றின புரிதல். ஸோ மருத்துவ விஞ்ஞானம் வளர வளர, மருத்துவ விஞ்ஞானமும் அதிகப்படியாக வளர்ந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இந்த மருத்துவ விஞ்ஞானம் வெகுவாக வளர்ந்துச்சு. இந்த மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நோய் தடுப்பு முறைகள் அறியப்பட்டுச்சு. அதே போல நோய் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நோய் சிகிச்சை மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த மரணங்கள் வெகுவாக குறைஞ்சிருச்சு. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ நிறைய இறப்புகள் ஏற்படுறதில்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு டபுள் எட்ஜ் நைஃப் தான். ஒரு பக்கம் நமக்கு காய் வெட்ட உதவுனாலும் இன்னொரு பக்கம் ஆளை வெட்டும் உதவும். ஸோ அப்படி விஞ்ஞான வளர்ச்சி பெருக பெருக 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நடந்தது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் நிறைய நடந்தது. நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நிறைய உபகரணங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதே போல் ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங் அதிகப்படியாக நடந்துச்சு. உணவில் பதப்படுத்துறது, அதை சேமித்து வைக்கிறது, பாலிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. இது நமக்கு விளைவாக வரும், ஒரு வியாதியாக வருங்கிற புரிதல் அப்போ நமக்கு கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, நம்மளை வேலையை கம்மி பண்ணிச்சு, உணவை அதிகப்படுத்துச்சு. இதனால் உடல் பருமன் உண்டாகிறது, வெயிட் போடுறது. அதனால நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இந்த சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, அதே போல் கேன்சர், இது போன்ற வியாதிகளை அதிகப்படுத்தியது. இப்போது அதுக்கு கம்யூனிகபிள் டிசீஸுக்கு தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்கோம், வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், நோய் வராமல் இருக்கிறதுக்கு நோய் சிகிச்சைக்கு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த வியாதிகளுக்கு என்ன மருந்து கண்டுபிடிப்போம், இது எப்படி தடுக்கிறது, இல்லை வராமல் சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்குரிய
எந்த விதமான மருந்துகளும் கிடையாது. தொற்று நோய்கள் உண்டாகிறதுக்கு காரணம் வந்து தொற்று கிருமிகள். அந்த கிருமிகளை அழிக்க முடியும். நான் தொற்றாத நோய்கள் உண்டாகிறதுக்கு காரணம் மனிதர்கள். அப்போ மனிதர்கள் அழிச்சா தான் அந்த வியாதியை வந்து நம்மளால அழிக்க முடியும். நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, சக்கரை நோயை சரி பண்ண முடியாதா, ஏன் மருந்து மாத்திரை சரி பண்ணுங்க, கண்டுபிடிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா. இதுக்கு காரணம் இதுதான். இது வந்து வாழ்வியல் மாற்றத்தினால உண்டாகிற வியாதிகள். ஸோ இந்த வியாதிகள் சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு செய்தி, இது போல விழிப்புணர்வு செய்திகள் வந்து பல கோடி மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். அந்த விழிப்புணர்வு மூலமா மட்டுமே தான் இந்த வியாதிகளை நம்மளால குறைக்க முடியும், இல்லைன்னா தவிர்க்க முடியும், இல்லைன்னா அந்த வீரியத்தை குறைச்சு பாதிப்புகளை குறைக்க முடியும். அதுதான் இந்த வருஷத்துல இந்த சேனலோட ஒரு உறுதிமொழியா நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எதுக்கு நான் இதை வந்து இவ்வளோ நாள் பேசிட்டு இருக்கோம், ஏன் இன்னைக்கு இவ்வளோ சீரியஸாக சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக ஏற்படுற மாற்றங்கள், அதே போல் பார்க்குற நோயாளிகளோட வயதை பார்க்கும்பொழுது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம பண்ணுற வேலை இன்னும் பத்தலை போல் இருக்கு, இன்னும் ரொம்ப வேகமாக நம்ம இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு தோன்றுது. இது இந்த ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நமக்கு தாத்தாக்கு இருந்துச்சுங்க, அவருக்கு 60 வயசு தாங்க 70 வயசு தாங்க வந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு 50 வயசுல தாங்க வந்துச்சு, 60 வயசுல வந்துச்சு, எனக்கு மெதுவாக தான் வரும், இப்படி ஒரு குரூப் நினைக்கிறாங்க. இன்னொருத்தங்கன்னா எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இல்லை, எனக்கு இந்த வியாதியே வராது, இப்படியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் வியாதி அவங்களுக்கு இந்த வயசில் வந்ததுனாலையோ இல்லை அவங்களுக்கு இல்லாதனாலையும் நமக்கு வராது இல்லை வரக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான எழுதப்பட்ட விதியும் கிடையாது. இருக்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தொலைபேசி எடுத்துக்குவோம், விஞ்ஞான வளர்ச்சியில் தொலைபேசி எடுத்துக்குவோம். தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டது எப்போ? 1876 கிரகாம்பெல் கண்டுபிடிச்சார், நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதாவது தொலைவில் இருக்கிற 2 பேர் வந்து நேரடியாக பேசிக்கக்கூடிய வசதியை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 1800 வருஷங்கள் ஆயிருக்கு. அதே தொலைபேசியை நம்ம பாக்கெட்லேயே வச்சு எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் போய் பேசலாம், ஒயர் இருந்தால் தான் பேசணும்னு அவசியம் இல்லை, ஒயர் இல்லாமல் பேசலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 120 வருஷங்கள் ஆயிருக்கு. 1990-95 தான் வந்து இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது வந்துச்சு. அதே ஃபோனில் பேசுறது மட்டும் இல்லைப்பா, நீ நேராக மூஞ்சியவே பார்த்து பேசலாம், வீடியோ கால் பண்ணலாம் அப்படிங்கிற வளர்ச்சி வர்றதுக்கு நமக்கு ஒரு 15 வருஷம் தாச்சு. ஸோ 1800 வருஷத்தில் ஃபோன் கண்டுபிடிச்சோம், அதே 120 வருஷத்தில் அந்த அதை செல்ஃபோனாக மாற்றி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டோம். அடுத்த 15 வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம், முகத்துக்கு நேராக பார்த்து பேச ஆரம்பித்தோம் வீடியோ காலில். அடுத்த 5 வருஷம் தான், 2015 ஆல்மோஸ்ட் எல்லாம் செல்ஃபோனுக்கு அடிமை ஆகிட்டோம். எல்லாமே அதில் வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து பேங்கிங் வேணுமா, உங்களோட பணம் வேணுமா, அசர்ட் வேணுமா, எல்லாத்தையும் அடக்கி செல்ஃபோனுக்குள்ளே வச்சு அது நம்மளை அடிமையாக்கி நம்ம தலைமையில ஏறிக்கு வந்துச்சு. ஸோ இந்த வளர்ச்சியோட வேகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது குறுகிட்டே போகுது. இதே போல தான் இந்த வியாதிகளும் வளர்ந்துட்டு இருக்கு. முன்ன 60 வயசு 70 வயசுல வந்தது இப்போ 30 வயசு 20 வயசுல வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைக்கு உடனே சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இல்லை பிறந்த குழந்தைக்கு உடனே ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால மாற வேண்டிய நேரம். இந்த மாற்றத்தை நாம் தான் முன்னிறுத்தி நடத்த வேண்டும். இது வந்து எல்லாத்துக்குமான ஒரு பொறுப்பு. இது ஏதோ நான் மட்டும் பேசிட்டு இருக்கனால நான் மட்டும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து இதுக்கான மாற்றத்தை கையில் எடுக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வு செய்தியை உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். நிச்சயமா முன்னாடி நானே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க ஃபேமிலியிலலாம் அப்படின்னு. இப்போ ஆர்டர் போடுங்கன்னு சொல்றேன். குடும்பத்துல இந்த உணவு ஆகாது அப்படின்னா ஆகாது, இதுதான் வாழ்க்கை முறைன்னு சொல்லி குடும்பத்துக்கு ஒன்று சட்டம்னு ஒன்று வச்சா அந்த சட்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ண வைங்க. இல்லைன்னா இது நடக்காது. ஏன்னா அந்த நிலையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ நிச்சயமா நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயத்துல ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயம் உணவு பழக்கம், உடற்பயிற்சி, சரியான நேரத்தில் உறக்கம். ஸோ இது வந்து ஒரு டிசிப்ளின்டான வாழ்க்கை, ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை. இந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறையை நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கடைபிடிக்க வைக்க வேண்டும். இந்த உறுதிமொழியை மட்டும் தயவு செஞ்சு இந்த வருஷம் நம்ம எல்லாரும் எடுத்துக்குவோம். நம்ம ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம நண்பர்கள் குழுவில் இருக்கிற மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சமுதாயத்தில் நம்ம கூட இருக்க அப்பார்ட்மெண்ட்லேயோ பக்கத்து வீட்லேயோ எதிர்த்து வீட்லேயோ இருக்கிறவங்க நண்பர்களாக இருக்கட்டும், முதல்ல
இதை பற்றி அரசியல் பேசுகிறோம், சினிமா பேசுகிறோம், விளையாட்டை பற்றி பேசுகிறோம், நம்ம ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இதெல்லாம் நடந்தால் நல்லது, இந்த மாதிரி உணவு சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு செய்தி கொடுப்பேன். இது எல்லாரும் பேசும்போது என்ன எப்படி பிரபலம் ஆகிறாங்க எல்லாரும். ஒரு விஷயத்தை பற்றி இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்லாம் பேசினா அந்த படம் பிரபலம் ஆகுது. இந்த கிரிக்கெட் பிளேயர் நல்லா விளையாடுறாரு அப்படின்னா பிரபலம் ஆகிறாங்க. இந்த அரசியல்வாதி நல்லா பேசுறாருன்னா பிரபலம் ஆகிறாங்க. அதே போல இந்த ஆரோக்கிய உணவு முறையும் ஆரோக்கிய பழக்க வழக்கங்களும் பிரபலமாக வேண்டும். இப்படி இருந்தாதான் நம்ம ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சமுதாயத்தில் விதைக்கணும். அது யாரு? நம்மளால தான் முடியும். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கிய விஷயங்களை தயவு செஞ்சு பிரபலப்படுத்துங்க. நான் முடிவா சொல்ற ஒரு 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்கு 35 வயசுக்கு மேல இருந்து இதுவரைக்கும் சர்க்கரை எந்த விதமான வியாதி இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதே போல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க 35 வயசுக்கு மேல இருந்து இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிச்சயமா உங்களோட சர்க்கரை, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் இதை நிச்சயமா பரிசோதனை பண்ணுங்க. இது வரைக்கும் இல்லை சார்ன்னு சொன்னாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு பரிசோதனை பண்ணுங்க. 2வது விஷயம் நேரம் தவறி சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை மாற்றுங்க. நிச்சயமா நம்ம உணவு பழக்கம் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டம் போட்டு இந்த டைம்ல தான் நான் சாப்பிடுவேன், இதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். சாப்பாட்டை தவறு, லேட்டாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம், எவ்வளவு தூரம் உடல் உழைப்பை செலவிட முடியுமோ செலவிடுங்க. சார் எனக்கு டைமே இல்லை சார் வாக்கிங் போகிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. யாருக்குமே டைம் இல்லை. சும்மா மேலே கீழே ஏறி இறங்குங்க, ஆஃபீஸில் ஏறி இறங்க, அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் ஏறி இறங்குங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வாக் பண்ணுங்க, நடங்க, வீட்டில் போய் மனைவிக்கு உதவி செய்யுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடல் உழைப்பை சிந்தக்கூடிய செயல் இருந்ததுன்னா அதை செயல்படுத்துங்க. நிச்சயமா இது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் முடிவாக நான் சொல்கிற விஷயம், ஆரோக்கியம் ஆனந்தமயமானது. நம்ம எல்லாத்துக்கும் காசு, பணம், பொருள், நகை, உடை இது எல்லாத்தையும் விட அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆரோக்கியம் மட்டுமே. ஒரே ஒரு துணிமணி இருந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போதும், தண்ணி இருந்தால் போதும், காற்று இருந்தால் போதும். ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் இதையே அனுபவிக்க முடியும். ஆரோக்கியம் இல்லைன்னா இதில் நீங்கள் டெய்லியும் பிரியாணி பரோட்டாவை வச்சாலும் தங்கமத்திலே நீங்கள் படுத்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல நிலையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆரோக்கியத்தினை பற்றின விழிப்புணர்வு செய்திகளை இந்த வருஷம் நம்ம நிறைய பேர்த்துக்கு பரப்பி நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ண வச்சு நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிமொழியோடு நான் விடைபெறுகிறேன். இதே உறுதிமொழியை நீங்களும் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றுங்க. அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லார் வாழ்க்கையும் மாற்றினீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய புண்ணியம் உங்கள் குடும்பத்திற்கு சேரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.